ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று உளுந்து வச்சு ரொம்ப சூப்பரான சட்னி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொட்டுக்கடலை சட்னி. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு வதங்குறதுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் 2 வெங்காயம், 6 பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் 2 தக்காளி பழம் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு சேர்த்து வதக்குறா இருந்தாலும் வதக்கலாம். நான் சேர்க்கலைங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைஞ்சி வந்த பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கட்டும்னு திக் சட்னியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கலாம்.